சி.வி. சண்முகம் தலைமையிலான குழு அவரு வழி நடத்துறாரு. அவரு அடுத்த செயல் திட்டங்கள் என்னன்னு அவர் அனௌன்ஸ் பண்ணுவாரு. சட்ட சிக்கல் அவர் ஃபேஸ் பண்ணுவாரு. என்ன அர்த்தம்? சி.வி. சண்முகத்தை அத்து விட்டாங்கன்னு அர்த்தம். அவர்களுக்கு எதிரான சட்ட சிக்கல்களை அவர்களே பார்த்துக் கொள்ள வேண்டும். இதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை. நீங்க வந்தீங்க, ஆதரவு கொடுத்தீங்க, ரொம்ப நல்லது, தேங்க்ஸ், குட் பை. சுருக்கமா சொல்றோம்னா சி.வி. சண்முகம் வேலுமணி அன்கோவை தாவேகா கைகழுவி விட்டது. அவ்வளவுதான். பாருங்க, இப்ப அதிமுக ஃபேக்ஷன் 25 பேர் மெனக்கெட்டு பதவிக்காகவும் பணத்துக்காக ஆசைப்பட்டு வெளியே வந்தவர்கள் கரெக்டா மே 13ஆம் தேதி நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது தாவேகாவுக்கு சாதகமாக வாக்களித்து அந்த ஆட்சியை காப்பாற்றி இருக்கிறார்கள். இப்போ இந்த அதிமுக ஃபேக்ஷன் என்ன கிடைக்கணுமோ அதை தாவேகா பெற்றுக்கொண்டு விட்டது. அவருடைய அரசு பிழைத்து விட்டது, தப்பித்து விட்டது. சோ அவங்களுடைய பர்பஸ் சர்வ்டு. பட் வாட் அபவுட் வேலுமணி அன்கோ? இப்ப என்ன பிரதிபலனுக்காக இந்த காரியத்தை செய்தார்களோ அது அப்படியே நிலுவையில் இருக்கு. அவர் ஏடிஎம்கே விட்டு எதுக்காக வந்தாங்க? பதவிக்காக வந்தார்கள், பணத்துக்காக வந்தார். எதையுமே சாதிக்க முடியாது. இப்ப திருசெங்கு சொர்க்கம் சட்ட சிக்கலை எதிர்கொண்டு இருக்கிறார். இனி என்ன ஆகும்னு தெரியல. அமைச்சர் பதவிக்கு ஆசைப்பட்ட அவர்களுக்கு எம்எல்ஏ பதவியாவது மிஞ்சுமா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. இப்ப அதுவே ததிகினதோ என்ன ஆக போகுதுன்னு தெரியல. கதிகலங்கி கொண்டு இருக்கிறார். இப்போ இதுக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி யாரும் குற்றம் சொல்ல முடியாது. சி.வி. சண்முகமும் எஸ்.பி. வேலுமணியும் அவர்களாக எடுத்த முடியும்.